Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அதில் டைப் 1 என்ன அப்படின்னா f of q, p is equal to 0. That means the function contains any value of p, q டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது கூட வேரியபிளும் வரும். ஸோ பட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து யூ ஷுட் ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், m இருக்கலாம். அதர் தென் p, q இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னது first type. So f of q, p is equal to 0. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து there is no singular integral. அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சால்வ் pq is equal to k ஃபஸ்ட்டு சம். ஸோ pq is equal to k. pங்கிறது என்னன்றது தெரியும், qங்கிறது என்னங்கிறது தெரியும். pங்கிறது என்னது dou z by dou x, qங்கிறது என்னது dou z by dou y. ஓகேங்களா? ஸோ dou z by dou x is equal to a எடுத்துக்கிறேன். அதே மாதிரி dou z by dou y ஈக்குவல்ன்றது bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்துருப்போம். நமக்கு அங்கே வந்து ஏ ஈக்குவல் டு dou z by dou xன்னு வரும் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் cb த சொல்யூஷன். அதாவது எந்த ஒரு டேர்ம் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் f ஆஃப் q, p is equal to 0 அப்படின்றது இருந்தாலே நமக்கு அதுக்கு சொல்யூஷன் என்னென்ன எடுக்கணும், z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் c. நான் இதை வந்து என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dou z by dou x பண்ணால் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அதே மாதிரி dou z by dou yன்னு பண்ணும்போது பீன்னு மட்டும் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். a is equal to p அண்ட் b is equal to q. ஓகேங்களா? ஸோ அப்போது p qக்குன்னு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், abன்னு கொடுக்கணும். ஸோ ab is equal to k. இதுலேருந்து b is equal to என்ன ஃபைண்ட் பண்ணலாம், b is equal to k by a. அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா z ஈக்குவல் டு ax ப்ளஸ் k பை a y ப்ளஸ் c. ஸோ சிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் தி கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஓகேங்களா? ஸோ ஒரு டேர்மை கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த சொல்யூஷனில் இருக்கிற ஏபி எல்லா டேர்முமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், k பை பின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஸோ இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நோ சிங்குலர் இன்டெக்ரல். ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து நமக்கு என்னது xy வேல்யூஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸாக இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புட் c இஸ் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் ஏ. ஸோ ஃபை ஆஃப் ஏ எல்லாமே நான் இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லா டேர்முமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் பி அப்படின்றது தான் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ z ஈக்குவல் டு ax ப்ளஸ் k பை ay ப்ளஸ் ஃபை ஆஃப் ஏ. ஸோ ஒன்ஸ் யூ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இந்த ஈக்குவேஷனை பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனையே நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஏ டிஃபரன்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது 0 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வரும், மைனஸ் 1 ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 a ஸ்கொயர் k இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 டேஷ் ஆஃப் ஏன்றது வரும். ஸோ த எலிமினேட் ஆஃப் ஏ பிட்வீன் 1 and 2 இதிலேருந்து ஏவை எலிமினேட் பண்ணுறது தான் நமக்கு என்ன கொடுக்குன்னா ஜென்ரல் இன்டெக்ரலை வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டைப்பில் PQ அதுக்கு வந்து நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை ஏபிக்கு மாற்றணும். மாற்றின பிறகு அதில் சிங்குலர் இன்டெக்ரல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் சிக்கு வந்து ஃபை ஆஃப் ஏ கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் ஜென்ரல் இன்டெக்ரல். ஓகேங்களா? ஸோ அனதர் சம் பாருங்கள், சால்வ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். ஸோ இங்கே எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ நான் அதனால் சொல்யூஷன் என்னென்னு எடுத்துக்கிறேன், z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் c. ஓகேங்களா? ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், p இஸ் ஈக்குவல் டு a தென் q இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நான் b தான் ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா டேர்முமே வந்து நான் என்ன பண்ணணும், ஏல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ b இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் m ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், z சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ z ஈக்குவல் டு ax ப்ளஸ் ஆர் மைனஸ் b வேல்யூ வந்து ரூட் ஆஃப் m ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு y ப்ளஸ் c. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி கம்ப்ளீட் இன்டெக்ரல். தெர் இஸ் நோ சிங்குலர் இன்டெக்ரல் ஃபார் திஸ் டைப்.
ஓகேங்களா. டு கெட் த ஜென்ரல் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணணும், phi of c is equal to phi of aன்னு கொடுக்கணும். ஸோ phi of a கொடுத்தீங்க அப்படின்னா z equal to ax plus or minus root of m square minus a square y plus phi of a. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு a கொடுத்தீங்க அப்படின்னா you will get the answer. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, that is equal to ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x மட்டும் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து என்னது m ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் பவர் 1/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1 வரும் இல்லையா. சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2a டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஓகேங்களா. அதென் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபை ஆஃப் ஏவை இன்டெகிரேட் பண்ணிங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபை டேஷ் ஆஃப் ஏ. ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன். ஸோ இப்போது இதில் வந்து ஏ வேல்யூ வந்து இதில் வந்து ஏ வேல்யூ இந்த டேர்ம்லேயும் ஏ இருக்குது, இந்த டேர்ம்லேயும் இருக்குது, ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் ஏ வந்து எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து ஜென்ரல் இன்டெக்ரல். அதாவது எலிமினேட் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படிங்கிறது ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டுவே வந்து எப்படி டு ஃபார்ம் தி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். பை எலிமினேட்டிங் தி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆர் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், அதை வந்து மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ஏபியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். சேம் லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இங்கே இசட் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்துடுச்சு. ஸோ இது ரெண்டுலேயுமே இருந்து நான் வந்து ஏவை ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து எனக்கு என்னது ஜென்ரல் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு xy pq. ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். தட் மீன்ஸ் f of pq is equal to 0. ஸோ வேரியபிள்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு சைடும், அதர் சைடில் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், xy pq டிவைடட் பை z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ அகைன் நான் இதையும் மறுபடியும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். xp ஏன்னா டோ இசட் பை டோ எக்ஸ் தான் நமக்கு என்னது p. ஸோ அதனால் எக்ஸையும் பியும் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன் டிவைடட் பை z. அதே மாதிரி yq டிவைடட் பை z ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பிக்கு வந்து நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் பை இசட் டோ இசட் பை டோ எக்ஸ் ஒய் பை இசட் டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ அகைன் இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா என்ன வரும், டோ இசட் பை இசட் டிவைடட் பை டோ எக்ஸ், மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ டோ எக்ஸ் பை எக்ஸ், அதே மாதிரி டோ இசட் பை இசட் டிவைடட் பை டோ ஒய் பை ஒய். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நான் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நான் இப்போ வந்து சம் கன்சிடரேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ புட்டு கேபிட்டல் இசட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஸ்மால் இசட். ஸோ ஒன்ஸ் யூ டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னும் போது டோ இசட் ஈக்குவல் டு லாக் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை இசட் இன்ட்டு டோ ஸ்மால் இசட். ஓகேங்களா. சேம் அதே மாதிரி கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஒய்னு எடுத்துக்கிறேன். தென் டோ ஒய் ஈக்குவல் டு 1 பை ஒய் லாக் ஒய். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸு லாக் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டோ இசட் பை டோ ஒய் வேல்யூ வந்து 1 இல்லையா. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இங்கே வேல்யூ. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோ இசட் பை இசட் தான் வந்து எனக்கு என்னது கேபிட்டல் டோ இசட். அதே மாதிரி டோ எக்ஸ் பை டோ பை எக்ஸ் தான் கேபிட்டல் டோ எக்ஸ். அதே மாதிரி டோ ஒய் பை டோ ப்ளஸ் ஒய் டோ ஒய் பை ஸ்மால் ஒய் தான் நமக்கு என்னது கேபிட்டல் டோ ஒய். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது டோ இசட் பை டோ எக்ஸ் வேல்யூ எனக்கு பின்றது தெரியும் ஃப்ரம் த சொல்யூஷன். இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டோ இசட் எல்லாமே வந்து நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும், ஏன்னு வரும். அது தட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி. அதே மாதிரி டோ இசட் பை டோ ஒய் வேல்யூ வந்து எனக்கு பி வரும். அதுக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கியூ. ஓகேங்களா. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் இருக்கோ அங்கே பின்னு கொடுங்க. டோ இசட் பை டோ ஒய் எங்கே இருக்கோ அங்கே வந்து கியூன்னு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் PQ is equal to 1. ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற சம்மில் XY டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ XY டேர்ம்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை PY டேர்முக்கு PQ டேர்முக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். டைப் 1ல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் f of p, q is equal to 1 தானே. ஸோ அதே மாதிரி
அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி PQ is equal to 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் Z equal to AX plus BY plus C. ஸோ இப்போது AB equal to 1. ஸோ இந்த வேல்யூவில் வந்து Pக்கு Aவும் Qக்கு Bயும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா AB equal to 1. ஸோ B is equal to 1 by E. ஓகேங்களா. ஸோ இந்த B வேல்யூ தூக்கிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். AX plus 1 by A into Y plus C எல்லாமே கேபிட்டல் Y தான். ஸோ நவ் யூ சப்ஸ்டியூட் கேபிட்டல் Z equal to log Zன்னு எடுத்துருக்கோம். அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ log Z equal to A into log X plus 1 by A into log Y plus C. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல். இந்த டைப்புக்கு தேர் இஸ் நோ சிங்குலர் இன்டெக்ரல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணுறதுக்கு புட் C is equal to phi of A கொடுக்கணும். ஸோ log of Z is equal to A log X plus 1 by A log Y plus phi of A. ஓகேங்களா. ஸோ now differentiate with respect to A அப்படின்னும் போது you will get the answer. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா log Z வந்து 0, A log X பண்ணும்போது A டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஸோ log X plus 1 by A டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus 1 by A square log Y plus 5 A டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5 dash of A. ஓகேங்களா. ஸோ the element of A between 1 and 2 is the general integral. ஓகேங்களா. ஸோ this is the solution. ஸோ நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், கிளாரெட்ஸ் ஃபார்ம். அது எந்த ஃபார்மில் இருக்குன்னா Z equal to Px plus Qy plus f of P, Q. So previous type f of Q, Q is equal to constant term. So இது வந்து Z equal to Px plus Qy plus f of P, Q னு இருக்கும். So solve Z equal to Px plus Qy plus PQ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் அதுக்கு வந்து பார்த்தோம் AX Z equal to AX plus BY plus Cன்றது பார்த்தோம். ஸோ இதில் வந்து நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ Pக்கு வந்து என்ன வரும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Pக்கு A வரும், Qக்கு வந்து Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Z equal to AX plus BY plus ABன்றது வரும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி ஃப்ரம் த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு A அண்ட் B. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படின்னா என்ன வரும், ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு A பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் X வரும். அதே மாதிரி இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் வந்து Bன்னு வரும் இல்லையா. ஸோ X plus B is equal to 0, B is equal to minus X. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு B கொடுக்கும்போது இது கான்ஸ்டன்ட் 0, இந்த டேர்ம் AXும் 0 ஆகிடும். BYயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா Y வரும். ABயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது A term வந்து கான்ஸ்டன்ட், B டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ y plus A equal to 0, A is equal to minus y. இந்த A வேல்யூ B வேல்யூ தூக்கிட்டு வந்து Zல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Z equal to minus xy plus xy. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ I get minus xy. ஓகேங்களா. ஸோ Z in terms of minus xy இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டும் இல்லை. ஸோ எந்த ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டும் இல்லை அப்படின்னா தான் அது என்னது சிங்குலர் இன்டெக்ரல். ஓகேங்களா. தெர் இஸ் நோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் அது என்னது சிங்குலர் இன்டெக்ரல். ஸோ சிங்குலர் இன்டெக்ரல் இஸ் Z equal to minus xy. ஸோ டு கெட் தி ஜென்ரல் சொல்யூஷன், சாரி ஜென்ரல் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஹியர் புட் B is equal to f of A கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ அதில் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா AC கான்ஸ்டன்ட் டேர்ம் C is equal to phi of A கொடுத்தோம். இங்கே வந்து B டேர்ம் எல்லாமே ஒரே டேர்மில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதால Bக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன், f of Aன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ Z equal to AX plus f of AY plus A into f of A. ஸோ இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு A கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஜென்ரல் சொல்யூஷன், ஜென்ரல் இன்டெக்ரல் வேல்யூக்கு ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு A அப்படின்னும் போது Z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அகைன் AX டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது X plus Y into f dash of A plus இங்கே வந்து A டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது கான்ஸ்டன்ட் டேர்ம், f of Aங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா. ஸோ f of A எடுத்துகிட்டு A டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா you will get 1, that's all, into f of A. ஓகேங்களா. ஸோ the element of A between 1 and 2 is gives the general integral. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், சால்வ் Z equal to Px plus Qy plus P square minus Q square. ஓகேங்களா. ஸோ டைப் 2 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குங்களா. ஸோ இதுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்னவோ, அதாவது P இருக்கிறதுல A, Q இருக்கிறதுல B சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ த கம்ப்ளீட் இன்டெக்ரல் இஸ் Z equal to AX plus BY
ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த டேர்மில் பி இருக்கிற இடத்துல ஏ, க்யூ இருக்கிற இடத்துல பி கொடுத்துட்டிங்களா. ஸோ நான் இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸு, இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ஏன்னு வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஏ ஃபைன் பண்ணிங்கன்னா -x/2 வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதையே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னும் போது இந்த டேர்ம் பி, இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் டேர்மெட்டிக் கான்ஸ்டன்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. பிஒயை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணும்போது ஒய் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் பி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2b. ஸோ ஒய் -2b = 0, b = y/2. இந்த ஏ பி வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? z = -x/2 × x plus y/2 × y plus -x/2 the whole square minus y/2 the whole square. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா -x²/2 plus y²/2 plus x²/4 minus y²/4. ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த டேர்ம்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது -x²/2 plus x²/4. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -x²/4 plus y²/4. இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே 4 காமனாக இருக்குது. ஸோ இதை நான் எப்படின்னு எழுதிக்கிறேன்? y² - x²/4. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் இன்டெக்ரல். there is no arbitrary constant. So the singular integral is z equal to y square minus x square divided by 4. So to get the general integral க்கு நம்ம என்ன பண்ணணும்? put b is equal to 5a கொடுக்கணும். 5a கொடுங்க, இல்லை f of a கொடுங்க, எந்த ஃபங்க்ஷனாலும் கொடுக்கலாம். ஸோ அப்போ z equal to ax plus b இருக்கிற இடத்துல 5a. ஸோ 5a y plus a square minus 5 of a the whole square. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஏ கொடுக்கணும். ஏ கொடுத்திங்கன்னா என்ன வரும்? இது 0. இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னும் போது எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒய் கான்ஸ்டன்ட்டு இதோ 5' ஆஃப் ஏ மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் ஏ அப்படின்னும் போது 2a, இங்கே மைனஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிற மாதிரி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னும் போது 2x, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5a ஹோல் ஸ்கொயர் அப்படின்றபோது நமக்கு என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 × 5 of a. அகைன் 5 of a டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5' of a வரும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் திஸ் equation.